சிஎஸ்கே ரசிகர்களுக்கு குட் நியூஸ். ஃபிட்னஸ் டெஸ்டில் தோனி சீக்கிரமே இணையும் டெவால்ட் பிரவேஸ். 10 அணிகள் களமாடும் 19வது ஐபிஎல் தொடர் மார்ச் 28ஆம் தேதி முதல் கோலாகலமாக தொடங்கியது. மே 31ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடக்கும் இந்த தொடரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. மிகவும் பரபரப்பாக அரங்கேறிய இந்த ஆட்டத்தில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வென்றது. இதனால் சென்னை அணி தொடர்ந்து 3வது போட்டியில் தோல்வியுற்றுள்ளது. அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வருகிற சனிக்கிழமை சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும் தனது 4வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் இந்த போட்டிக்கு முன்னதாகவே காயமடைந்திருந்த தோனி மற்றும் டெவால்ட் பிரவேஸ் ஆகியோர் முழு உடற்தகுதியை எட்டும் நிலையில் இருப்பது ரசிகர்களுக்கு நல்ல செய்தியாக அமைந்துள்ளது. சென்னை அணியை 5 ஐபிஎல் கோப்பைகளுக்கு வழிநடத்திய முன்னாள் கேப்டனான தோனிக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும், அதில் அவர் தேர்ச்சி பெற்றால் சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி அணிக்கு எதிராக களமிறங்குவார் என்றும் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. தயார்படுத்தல் முகாமின் போது தனது கெண்டைக்கால் பகுதியில் காயமடைந்த தோனி இதுவரை இந்த தொடரில் விளையாடவில்லை. 44 வயதான அவர் வெளியூர் போட்டிகளுக்காக அணியுடன் பயணிக்கவில்லை. மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை சேப்பாக்கத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற உள்ளூர் போட்டியிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அணியுடன் இணைந்து பயிற்சி அமர்வுகளில் அவர் தொடர்ந்து பங்கேற்று வந்தாலும் சில விதிமுறைகளின் காரணமாக போட்டி நடைபெறும் நாட்களில் அவர் மைதானத்திற்கு வரவில்லை. பஞ்சாபுக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக தோனி பயிற்சியில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மைதானத்தில் நீண்ட நேரம் பேட்டிங் பயிற்சியிலும் ஈடுபட்டார். போட்டியின் முந்தைய நாளிலும் கூட பிரதான மைதானத்தில் உள்ள பயிற்சி பிட்ச்களில் அவர் எவ்வித சிரமமுமின்றி பேட்டிங் செய்தார். இருப்பினும் அவரை அவசரப்படுத்தி மீண்டும் களமிறக்கும் அறிகுறிகளை அணியின் நிர்வாகம் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் முழுமையாக குணமடைய போதுமான அவகாசம் அளிக்கவே அவர்கள் முடிவு செய்துள்ளனர். மேலும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள போட்டியில் தோனி விளையாடுவதற்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல் பிரவேஸ் விஷயத்திலும் நல்ல செய்தி கிடைத்துள்ளது. ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய இன்னிங்ஸ்களை விளையாடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அவர் கடந்த 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணிக்கு பெரிய இழப்பாக இருந்து வருகிறார். தோனியை போலவே பிரவேசும் சீசனுக்கு முந்தைய பயிற்சி முகாமின் போது பக்கவாட்டு தசைப்பிடிப்பால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அவர் இந்த சீசனில் ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை. அவர் கவுகாத்தியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டிக்காக பெங்களூருக்கும் பயணம் செய்த போதிலும் அவர் இன்னும் 100% போட்டிக்கு தயாராக இல்லாததால் அணியில் சேர்க்கப்படவில்லை. ஆர்சிபி அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு பேசிய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் பிரவேஸ் விரைவில் அணிக்கு திரும்ப இருப்பதாக தெரிவித்தார். அடுத்த போட்டிக்கு அவர் தயாராகி விடுவார் என்று நம்புகிறோம். அடுத்த போட்டிக்கு இடையில் எங்களுக்கு 5 நாட்கள் உள்ளன. நாங்கள் நிதானமாக செயல்பட்டு வருகிறோம். இந்த அடுத்த 5 நாட்களும் நாங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செல்லும் என்றும் அவர் விளையாட தயாராகி விடுவார் என்றும் நம்புகிறோம். இது ஒரு பெரிய இழப்புதான். ஆனாலும் அவர் அணிக்கு திரும்புவதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று பிளமிங் கூறினார். பிரவேஸ் இல்லாத நிலையில் சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டர் பலவீனமாக காணப்படுவதால் அவரது வருகை அந்த அணிக்கு பெரிய உத்வேகமாக இருக்கும்.